வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை. இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை. 2025 மே மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: அரபிக்கடலில் மகாராஷ்டிராவுக்கும் கோவாக்கும் இடைப்பட்ட இடத்தில் நிலப்பரப்பில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டது. இந்த நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைந்து நிலப்பரப்பிலே கிழக்கு நோக்கி பயணித்து செயலிழக்கும் என்பதால் வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது இலங்கையை பொறுத்தவரை. ஆனால் இப்போது இலங்கையில் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறைந்திருந்தாலும் வருகிற நாட்களில் வங்கக்கடலில் மே மாதம் 27ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வு வங்கக்கடலில் தீவிரமடையும் என்பதால் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு மே மாதம் 26ஆம் தேதிக்கு பிறகு கிடைக்க வாய்ப்புள்ளது. இப்போது தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறைந்திருந்தாலும் வருகிற நாட்களில் இலங்கையில் பரவலான மழைப்பொழிவு மே மாதம் 26ஆம் தேதிக்கு பிறகு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மே மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமையை பொறுத்தவரை பெரும்பாலும் மேற்கு மாகாணங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு மாகாணங்களுக்கும் வெப்பச்சலன மழை அங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று அதிகாலை நேரங்கள் பெரும்பாலும் கொழும்பு, நீர்கொழும்பு, ஹாலி, கோட்டை, அம்மந்தோட்டை இந்த இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் வரக்கூடிய மணிகள் மழையின் தீவிரம் சற்று அதிகரித்து காணப்படும். ஓரிரு இடங்களில் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று பெரும்பாலும் கொழும்பு, நீர்கொழும்பு, சிலாபம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. எப்போது வேண்டுமானாலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் ஹாலி, கோட்டை, அம்மந்தோட்டை, ரத்னபுரி இந்த இடங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்றும் கண்டி, பதுளை இந்த இடங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் மட்டக்களப்பு, அம்பாறை, பனாமா இந்த இடங்களுக்கும் அங்கே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் வவுனியா, அனுராதபுரம், தம்புள்ளை இந்த இடங்களுக்கும் இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் வடக்கு பகுதி தலைமன்னார், புத்தளம் இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை மே மாதம் 25ஆம் தேதியும் சற்று குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வெப்பச்சலன மழை தீவிரம் குறைந்து மேற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் புத்தளம், சிலாபம், கொழும்பு, நீர்கொழும்பு, கண்டி, ரத்னபுரி மேலும் ஹாலி, கோட்டை, அம்பந்தோட்டை மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தம்புள்ளை, வவுனியா, அனுராதபுரம் இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு கடற்கரையோரங்களில் லேசான மிதமான மழையாகவும் மிதமான முதல் சற்று கனமழை என்று மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும். கிழக்கு பகுதி முன்னேறி வந்து சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை மே மாதம் 25ஆம் தேதியை பொறுத்தவரை மே மாதம் 26ஆம் தேதியும் மேற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே மாதம் 27ஆம் தேதியிலிருந்து பரப்பில் சற்று கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. வங்கக்கடலில் இப்போது அந்தமானுக்கு வடக்கு பகுதி வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு சற்று தீவிரமடையும் என்பதால் மே மாதம் 27ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைய வாய்ப்புள்ளது. அந்த நிகழ்வு மேலும் தீவிரமடைந்து ஒடிசாவுக்கு வடக்கு பகுதி தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் மே மாதம் 27ஆம் தேதி முதல் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது கிழக்கு மாகாணங்களை ஒதுக்கி மத்திய மாகாணங்கள், மேற்கு மாகாணங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு மாகாணங்களுக்கு கனமழையாக பெரும்பாலான இடங்களில் மழை கிடைத்தாலும் கிழக்கு பகுதியில் முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மேலும் தலைமன்னார், புத்தளம் இந்த இடங்களுக்கெல்லாம் முன்னேறி வந்து சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் வவுனியா, அனுராதபுரம், தம்புள்ளை இந்த இடங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. முன்னேறி வந்து சாரல் மழை மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு பகுதி கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. சிலாபம், கொழும்பு, நீர்கொழும்பு மேலும் ஹாலி, கோட்டை, ரத்னபுரி இந்த இடங்களுக்கெல்லாம் முன்னேறி வந்து ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு பகுதி கனமழையாகவும் உள்பகுதி மிதமான மழையாகவும் அதற்கு கிழக்கு பகுதி நுவரேலியா மேலும் பதுளை, தம்புள்ளை இந்த இடங்களுக்கெல்லாம் முன்னேறி வந்து சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மே மாதம் 27ஆம் தேதிக்கு பிறகு மே மாதம் 28, 29, 30 என்று அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் கிழக்கு மாகாணங்களை ஒதுக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் பனாமா கிழக்கு பகுதி மேலும் அம்பாறை, மட்டக்களப்பு, திரிகோணமலை, முல்லைத்தீவு இந்த இடங்கள்லாம் பெரும்பாலும் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது. மத்திய மாகாணங்கள், மேற்கு மாகாணங்கள் மேலும் வடக்கு மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே மாதம் 27ஆம் தேதிக்கு பிறகு மே மாதம் 30ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக ஓரிரு இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதியே மே மாதம் 30ஆம் தேதிக்கு பிறகு ஓரிரு இடங்களில் மழை கிடைத்தாலும் ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு சற்று கூடுதலான பரப்பில் கிழக்கு பகுதி வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து
சற்று தீவிரமாகவே மேற்கு பகுதி இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரித்தே காணப்படும். யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, தலைமன்னார், புத்தளம் இந்த இடங்களுக்கெல்லாம் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும் தரைக்காற்று. மேலும் கிளிநொச்சி, திரிகோணமலை, மேலும் முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கெல்லாம் காற்றின் வேகம் சற்று அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்பது. அதே வேளையில் தம்புள்ளை, வவுனியா, அனுராதபுரம், கொழும்பு, நீர்கொழும்பு, சிலாபம் இந்த இடங்களுக்கெல்லாம் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும் தரைக்காற்று. அதேபோல் தெற்கு பகுதி பனாமா, மேலும் அம்மந்தோட்டை, ஹாலி இந்த இடங்களுக்கும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும். வருகிற நாட்களை பொறுத்தவரை இலங்கையில் தரைக்காற்று சற்று வலுவாக இருந்தாலும் வட மாகாணங்களுக்கு கூடுதலான தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, தலைமன்னார், புத்தளம் இந்த இடங்களுக்கெல்லாம் தரைக்காற்று வலுவாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வருகிற நாட்களில் அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், அரபிக்கடல் என்று காற்றின் வேகம் அனைத்து இடங்களிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். மேலும் வருகிற நாட்களில் கடல் அலையும் சற்று சீக்கிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கு வருகிற நாட்களில் அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. கடல் அலையும் சீக்கிரமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.